ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய்கள் ஓரளவுக்கு முத்திருச்சு. எங்கள் வீட்டில் சமையலுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாங்காய்கள்லேருந்து 1, 2 மாங்காய்களை அறக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மரத்து மேலே வந்து ஏறியிருந்தேன். ஸோ அதை பார்த்தாலே தெரியும், மாங்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகி நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாங்காய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். மரத்தில் வந்து மாங்காய் பூ வந்து இந்த வாட்டி நிறைய விடலை, ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கு. அதனால் வந்து அதில் வந்து வெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெட்டு போடுற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா? அந்த நேரத்தில் முதல்ல விட்ட பிஞ்சுகள் இதெல்லாம். முதல்ல வந்து இந்த பிஞ்சுகள் விட்டு அந்த பிஞ்சுகள் வந்து முத்திருச்சு. ஆனால் வந்து அது ரொம்ப காய்கள் வந்து கம்மியாக இருந்துச்சு. இதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு காய்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வெட்டுகள் போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20லேருந்து 25 நாட்களுக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து இந்த பூக்கள் எல்லாமே வந்து விட்டுருக்கு. நானுமே முதல்ல நம்பலை. ஆனால் இந்த வெட்டுகளை போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த பூக்கள் எல்லாமே விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பிஞ்சு வந்து குட்டி குட்டியாக பிஞ்சுகள் வந்திருக்கு. பார்த்தீங்களா? மாங்காய்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் முதல்ல வந்து எல்லா பூக்களுமே விட்டு காய் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இந்த டைம் பார்த்தா உங்களுக்கு 2 சைஸ் காய்கள் வந்து தெரியும். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுதா நண்பர்களே?